என்னம்மா ஆக்சிடென்ட் கேஸா? ஆமா சார். 301 ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு. சார் பாடி நாங்க எடுத்து போயிடுறோம். பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம கொடுக்க மாட்டோமா? நாளைக்கு என்ன இந்த கைலாசத்தை இன்னும் காணா? நான் ஊருக்கு வேற போகணும். இப்படி பண்றானே. வாப்பா கைலாசா, ஏன் இவ்வளவு லேட்டு? பாக்குறது நைட் வாட்ச்மேன் வேலை, என்னமோ மிட் நைட் வாட்ச்மேன் வேலை பாக்குற மாதிரி இவ்வளவு லேட்டா வரைய. வேலையில ஒரு சின்சியாரிட்டி வேண்டாமா? சொல்லாத வேலை. பாக்குறது பணம் காக்குற வேலை. இதுல என்ன சின்சாரிட்டி? ஏன் லேட்னு போனா கேட்க போதா? அது இல்லப்பா, 3 நாள் லீவ் போட்டிருக்கேன். நான் ஊருக்கு போகணும்பா. ஊருக்கு எதுக்கு? என் மாமனார் செத்து போயிட்டாருப்பா. பணத்தை தூக்குறதுக்குள்ள நான் ஆட்டியாம்பட்டி போய் ஆகணும். அங்கேயும் பணத்தை பக்கத்தான் போறியா? உன் நிலைமைய பத்தியா? ஆமா, இன்னைக்கு ஏதாவது புது பணம் வந்திருக்கா? நேத்து ரயில் ஆக்சிடென்ட்ல 30 பணம் வந்திருக்கு. பிரைவேட் ஆக்சிடென்ட்ல 1 பணம் வந்திருக்கு. இது ஆம்பளை தானே பொம்பளை தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பாதிய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சாச்சு. மீதி பணத்தை துணியோட உள்ள போட்டுருக்காங்க. துணியோட இருக்கா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா. இந்த இத பிடி. இத சாவி வச்சுக்கோ. பத்திரம் பத்திரம். ஆமா, இது ரிசர்வ் பேங்க் கஜானா. இத திருடிட்டு போயிடுறாங்க. போடா. அப்ப நான் போயிட்டு வரேன். என்னது சிரிக்கிறான்? சிரிச்சுக்கிட்டே செத்து போயிட்டானா? அட அனாத நாயே, அரணகுடி கூட போடல. இதுக்கெல்லாம் இருப்ப வேண்டியதா இருக்கா? சட்டை போட்டிருக்கான். மகராசன் 2 பேரும் வச்சிருக்கானே, டீ குடிக்காச்சு. பிரைவேட் ஆக்சிடென்ட். இது எப்படி இங்க வந்துச்சு? அங்க கொசுக்கடி தாங்க முடியல சார், அதான் நான் இங்க வந்து படுத்துட்டேன். யார் பேசுறது? யார் பேசுறது? யார் பேசுறது? நான் தான். ஐயோ பேயி! ஐயோ பொண்ணு பேசுது. டேய், நான் போன இல்ல மனுஷன். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? அது ஒரு சோக கதை. பிளாஷ்பேக்கா? பிளாஸ் கட். நான் என் பொண்டாட்டி புள்ள 3 பேரும் டாக்ஸில போயிட்டு இருந்தோம். என் டாக்ஸி இன்னொரு கார்ல மோதி நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து அந்த காருக்காரங்கிட்ட என் பொண்டாட்டி பேரம் பேசி 50,000 ரூபாய் வாங்கிட்டான். மயக்கம் தெளியறதுக்குள்ள போலீஸ் என்ன இங்க கொண்டு வந்து போட்டுருச்சு. அப்ப குடும்பத்தோட சேர்ந்து 50,000 சீட்டி பண்ணிருக்கீங்க. அது நான் இல்ல சார், என் ஒய்ஃப். தெரிஞ்சோ தெரியாம நடந்து போச்சு. என்ன வெளியே விட்டீங்கன்னா உங்களுக்கு 5,000 ரூபாய் பணம் வாங்கி தர்றேன். லஞ்சமா? என்ன பார்த்தா அவ்வளவு கேவலமான ஆளு தெரியுதா? இல்லைங்க சார், உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலீங்க சார், பெரிய பிச்சைக்கார மாதிரி தெரியலீங்க சார். ஆமாங்க சார், நீங்க அந்த பணத்து கட்ட 2 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல விட்டீங்களே, அப்பவே உங்க ரேஞ்ச் என்ன தெரிஞ்சு போச்சுங்க சார். அது டிப்ஸ். நான் கொடுக்கறதே டிப்ஸா வச்சுக்கங்க, டொனேஷனா வச்சுக்கங்க, அன்பளிப்பா வச்சுக்கங்க. எப்படியாவது ஒரு பேர்ல வச்சுக்கிட்டு என்ன வெளியே விடுங்க சார். நாத்தம் தாங்க முடியல சார். நோ நோ, இப்ப என் கஸ்டடியில இருக்கீங்க. இன்னும் 3 days கழிச்சு தான் வெளியே போக முடியும். அது என்ன 3 days? டெல்லியில இருந்து மினிஸ்டர் இந்த பணங்கள்லாம் சுத்தி பார்க்க வராரு. ஏண்டா இது என்ன பொருள் காட்சியா சுத்தி பாக்குறதுக்கு? அது இல்ல, ரயில் ஆக்சிடென்ட் ஆச்சுல, எத்தனை போனது, எத்தனை கைகால் போனது, இதுக்கெல்லாம் பணம் கொடுக்கணும்ல, அதுக்கு வராரு. அதுக்கு எனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க ஒண்ணு உறைஞ்சாலும் ஏன் வேலை போயிருப்பேன்? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, 4 புணங்களுக்கு நடுவு நிக்கிற வேலை. நீ இங்க நின்னா என்ன, சுடுகாட்டுல நின்னா 2 ஒண்ணுதான். அதுக்காக இல்லங்க, இந்த ரயில்வே லிஸ்ட்ல உங்களை சேர்த்துட்டேன்னா 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஆளுக்கு பாதி எடுத்துருவோம். ஓ, நீ டபுள் கேம் யூஸ் பண்றியா? ஆமா, அதெல்லாம் ஓகே. நடிக்கிறது ஈஸிடா, ஆனா புண மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குடா. சரி, யார் வேணாங்க படுங்க படுங்க. இங்க இங்க படுங்க. சரி சரி சரி. டேய், யாரா நீ? போனோம். எங்கடா போயிட்டு வர்ற? போர் அடிச்சது, அப்படியே வெளில போயிட்டு வரேன். போர் அடிச்சது, வெளியே போயிட்டு வர்றியா? ஏண்டா இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. நினைச்சா எந்திரிச்சு போறீங்க, நினைச்சா எந்திரிச்சு வர்றீங்க. டேய் ஏய் ஓட்டவஜி, ஏய் ஏய் எங்க? ஏய் எங்க? என்ன என்னடா என்ன? இங்க வந்து வந்தானா? ஆமாண்டா, இந்த படுத்துர்க்கான்டா. கேட்டா போனங்கறான். எங்கடா போயிட்டு வந்தானா? வாக்கிங் போயிட்டு வர்றாங்கறான். டேய், எனக்கு இங்க இருக்கிறதுக்கே வயித்த கலக்குதுடா. ஒண்ணு இல்லங்க, இவன் பக்கத்து வார்டுல இருக்கான். இவனுக்கு கேன்சர். டாக்டர் 1 மாசத்துல செத்து போயிடும்னு சொல்லிட்டாரு. குணமானதுக்கு அப்புறம் எப்படி இருப்பணும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான். ஏண்டா ட்ரைனிங் எடுக்கிறது மிலிட்டரியா ஸ்கூலாடா? முதல்ல அவனை எழுப்பி கூட்டிட்டு போடா, யாராவது போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறாங்க. டேய் பேச்சு முத்து, நீ சாகல, இந்திரி இந்திரி போ. அசல் புணமே தான்டா. பாய் சார், இவனை கயிறு எடுத்து பெட்ல கட்டி போடு போ. சரிங்க. வணக்கம் டாக்டர். கைலாசம், தாண்டவராயன் சம்சாரம் பாடியை வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் பணம் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கிறோமா? என்ன பண்றது?
அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன், பாடி அறுத்தலாமா? அட பாவிங்களா, ஏமாந்தா அறுத்துருவானு போட்டிருக்கே. யோ நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர நேரமாச்சு, இப்ப என்னையா பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது 4 பணம் இருக்கு சார், அதுல ஒன்று தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். ஏயா, எங்க அக்கா பொண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு, நீங்க 2 பேரும் சீக்கிரட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கயா. எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான். சார் உங்களுக்கு தாண்டவராயம் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். வாட் பாய். எஸ் சார். சார் அது எத்தனை நம்பர் பணம்? 4. அதை தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினா தான் வேலை நடக்குது. ஆமா. ஆமா. வாங்க, நல்ல வேளை என்ன காப்பாத்திட்டேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும், ஒரு 100 ரூபா விடுங்க. எதுக்கு? விடுங்க, இல்லாட்டி சொல்லி விடுவேன். கலெக்ஷனே 100 ரூபா தான். உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா ஒரு ஆப்பு காச்சு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அனாத பைய பணத்தை எடுத்து கொடுக்க போறேன், அதை என் பொண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு அழ போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? நடிச்சு சீட்டிங் பண்ணல, அப்ப நினைச்சிருக்கணும். டேய், நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி கிட்ட சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்துருவேன். பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்லா? கண்ட நாய் எல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது. நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன சார்? அடிக்கார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னென்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது பணமல்ல. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? என்ன? டேய், இத்தனை புடநாத்துக்கு நடுவில் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுண்ணே. ஹோட்டல்லயே வெளியிலேயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாமிட் வந்துரும். ஏன்? நாத்தத்தோட நாத்தமா சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு. அட, என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய், என்னடா மல்லிகைப்பூ வாசம் வருது? டேய், யாரா அது? சுமங்கலியா ஒரு பொம்பளை வந்து படுத்திருக்கு. இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு. இப்போ அப்பன்னு இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போனோம்னு சூசைட் பண்ணி செத்து போச்சு. அடடடடடா, இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்டா அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. நீங்க எதுக்கு எழுதுங்க? அட சொல்லிட்டாங்களே. நீ எதுக்காக? எனக்கு என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு. என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் 100ல 1. உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியுமாடா? ராமர் பொண்டாட்டி சீதை மாதிரி, கோவில பொண்டாட்டி கண்ணகி மாதிரி. ஏடா, மினிஸ்டர் தான் போயிட்டாருல்ல, என்ன அனுப்ப வேண்டியதாடா நாயா? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் அனுப்பலாம் தான். நான் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நைட்டு 2 பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல. 2 பேரும் மாறு வேஷத்துல போறோம். சரி, எப்படியோ போறோம். இவரை பாத்துக்கோங்க. லாண்டரியில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க. ஜாக்கிரதை. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ளை கிடைச்சிருக்குன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளையே வராரே. ஹை 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 ஹை. என்ன பொண்ணு யாரும் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாண்ணே. என் ஒய்ஃப்டா. டேய், சிரிச்சினா வாயை கிழிச்சு போடுவேன். பின்ன என்ன, என் பொண்டாட்டி சீதை கண்ணைன்னு சொன்னீங்க. அது அந்த டைம்ல நான் சொல்லிவிட்டேன். அவளை இருங்க, வெயிட் பண்ணுவோம். டேய், இந்த மாதிரி நேரத்துல வெயிட் பண்ண கூடாது. வேற வேற மேட்டர் எல்லாம் நடந்து போயிடும். ஹை 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 ஹை. என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது? அதான் என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா. டக்குன்னு மாலை மாத்திக்கிட்டு தாலியை கட்டுங்க. நிறுத்துங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையை போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன். இப்ப மாட்டேங்கிறாளே, என்னையா நியாயம்? எடுத்து சொல்லுங்கயா. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னமா கழுத்தை நீட்டு? ஏய், ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா, எங்க கல்யாணம் நடக்குது, வாய்க்கு ருசியா சோறு திங்கலாம்னு அலையறீங்களே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? டேய், நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்தடா மேல? யாரா நீ? பாரா நீ. ஐயோ, தாண்டவராயன் ஆவியா வந்துட்டான். ஐயோ, ஆவியா? இவருக்கு 2 பேரையும் ஆவின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து ஓடிடுவோம். அட போடா, என் சொந்த ட்ரெஸ்ல வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி புள்ளை என்கிட்ட பேசியிருக்கு, அதையும் கெடுத்து புட்டியாடா போன பையல. வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா.
மாமா என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு. நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூவும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன். நீ கவலைப்படாத. ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்கா மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன். சவுதி அரேபியாவுல நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? ஏண்டா டேய், சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியுமாடா? வாடா வாடா. வா. துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட, லம்பா ஒரு அமௌண்ட் கிடைக்குது. நான் 3 நாள் மூச்சை பிடிச்சிருந்தேன். அதுக்குள்ள கண்ட நாயெல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்னு எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன். அதுல இவங்க அம்மாவும் நானு ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு 2 விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கல என்ன ஓக்கற என்ன? கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பார் நக்கறான் பாரு. வெளியடா. வா வெளிய போயிரு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாளியா? இது பெருச்சாளி. விருந்து சாப்பிட வாயாது. முன்ன பின்ன தெரியாது இவனுக்கு என்ன நீ சப்போர்ட்? வந்தாரை வாழ வைக்கும் நாடுனே நம்ம நாடு. அது நல்லவங்களுக்கு மட்டும். இந்த களவாணி பயலுக்கு அல்ல. இவனை துரத்துனா இவங்க நாட்டுக்காரங்க நம்மள என்ன நினைப்பாங்க? நாடா? எங்க? இது எந்த நாடு? பூகோளத்துல இல்லாத நாடு. இது எங்கயோ காட்டுக்குள்ள வந்துக்கடா. சரி சரி தங்க வைங்க. டேய் இவனை தங்க வச்சா திங்கிற சோத்துல மண்ணை போட்டுருவான். தூங்கும் போது கல்ல தூக்கி போட்டுருவான். தங்க வைக்க மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்க கூடாது. இன்னையில இருந்து என் வீட்டுல தங்கிக்க. நான் என்னென்ன பொருள் யூஸ் பண்றேனோ அத பூரா யூஸ் பண்ணிக்க. இத சவாலா ஏத்துக்கங்க. சவாலுக்கு சவால். டேய் ஆப்பிரிக்கா காடு ஃப்ரீயா இருக்கு. 2 பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யார் அவ? தாய் மாமன். யாரு? மாமன். மாமன் 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 பே. இனிமே மாமன் பே. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? முனீஸ் வாமா. என்ன மாமா? முனீஸ் ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன். இந்த வீட்டுல இருந்து தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன கொடுப்பியோ அதை பூரா இவர் கொடு. இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்டுல தங்கணும்? இந்த நல்ல மனசை புரிஞ்சுக்கலாமே. ஒரு வீட்டுல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடைக்கலம் கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட். நீ புரிஞ்சுக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற தெரியலையே. பிரதர் இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி, நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ் முனிஸ்னே கூப்பிடுவேன். ஓ ஸ்வீட் ஸ்வீட். முனிஸ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர் இன்னையில இருந்து நாம 2 பேரும் இணைந்த கைகள். இது என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான். நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கிறேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி. நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவனை என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்தேன்னா எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள். ஜென்டில்மேன் கேர்ள் சாஞ்சுகோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம். மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடுறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம்? நீ குழந்தையா? ஏண்டி கரவாட்டு குழம்புல விஷத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க 2 பேரையுமே முடிச்சிடுறேன். எங்க போனாலும் விட மாட்டேன். ஏய் டாக்ஸி சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குதுல்ல. டோரை தந்து ஏறி உட்காரையா. மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போகணும்? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய் இது பிளைட் இல்ல டாக்ஸி. யாரா நீ? டேய். என்னங்கல?
நீயாடா? அட பண்ணாட நாயே, இன்னும் நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய் நிறுத்துடா கல்ல போடுறா. என்னடா என் காதலி தள்ளிட்டு வந்தான். என்னது இது உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? ஆமா. டேய் கருப்பு நாயே, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியாடா? டேய் இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏம்மா இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய் அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தாடா இந்த நாய்க்கு போடுறா. இந்த கிழட்டு நாயை சும்மா விடக்கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கலம் கொடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா ஓடுறா ஓடுறா. பார் இத பார்த்து ஜம்ப் பண்ண, அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறலாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணனும் நினைச்சா உங்ககிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். ஏன் வராது? இன்னைக்கு பந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் பந்து சார். நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபா. நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டேன்? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். நோ, உனக்கே இது நியாயமா இருக்கா? உனக்கே இது தர்மமா இருக்கா? கண்ணாடியில உன் மூஞ்சியை பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்தை போட்டுருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போகணும். இதில் தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுரு. என்ன போயா? என்ன நீங்க அவர் கூட தான் பேசணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. கொழுந்தனாரே, கொழுந்தனாரே, என்ன நீ? அண்ணனுக்கு போன். ஹலோ, ஜலகண்டேஸ்வரி தம்பி ராயப்பன் ஸ்பீக்கிங். நான் ஐஜி பேசுறேன். என்னது ஐஜியா? ஆமா அவரு தான். இந்த பாத்ரூம்ல இருக்காரு. இருங்க கூப்பிடுறேன். ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே. டேய் கக்கூசுக்கு போய் கதவு தட்டாதடா. உங்களுக்கு போன்ண்ணே. போன் நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன்டா. அர்ஜென்ட்டா போன் பேசுறேண்ணே. டேய் இப்போ எனக்கு மட்டும் அர்ஜென்ட் இல்லையா? முக்கியமானவங்க பேசுறாங்கண்ணே. இரு கொஞ்சம் எடுத்து வந்துறேன். அட வாங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். வாங்க. இந்தாங்க பேசுங்க. ஹலோ ஜலகண்டேஸ்வரரா, இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி பட்டம் கொடுக்க போறோம், வந்து வாங்கிக்கங்க. ஒரு நிமிஷம் இருங்க. எதுக்குடா எனக்கு பாராட்டு விழாவும் பட்டம் கொடுக்குறாங்க? அண்ணே எந்த நேரத்துல யாராருக்கு என்னென்ன கொடுப்பான்னு தெரியாது. கொடுக்கறத வாங்கிக்கங்க. வாங்கிக்கிறேன். கொடுங்க சார். நீங்க என்ன பண்றீங்க? உங்க ஜீப் எடுத்துட்டு நேரா சைதாப்பேட்டை போய் இன்ஸ்பெக்டர் ஜெயராமனை பிக்கப் பண்ணிட்டு 6 மணிக்கு ஐஜி ஆபீஸ் வந்து சேருங்க. என்கிட்ட ஜீப் இல்ல. நான் எதுக்காக சைதாப்பேட்டையில இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிக்கப் பண்ணணும்? ஐஜி ஆபீஸ் நான் எதுக்கே வரணும்? நீங்க முகமுடி கொள்ளக்காரனை பிடிச்ச இன்ஸ்பெக்டர் ஜலகண்டேஸ்வர் தானே பேசுறது? ஆனா அது நான் இல்லையா? நான் வீடு காலனி வச்சிருக்கிற ஜலகண்டேஸ்வரர். யோ, இது முதல்ல சொல்லி தர வேண்டியதானே? ஏன் நீ முதல்லயே கேக்குறது? உனக்கெல்லாம் எவன் போன் கனெக்ஷன் கொடுத்தது? நாங்க பணம் கட்டி போன் வாங்குறதுயா? டேய், முதல்ல போனை வைடா. நீ முதல்ல வையா. என்னது போன? அப்பா நான் காலேஜ் போறேன், இந்தாங்க வாடகை லிஸ்ட். வாடகை லிஸ்ட். மாசம் முடிஞ்ச 5ஆம் தேதி ஆனா ஒவ்வொரு வீட்டுக்காரனும் சந்தோஷப்படுவான், கை நிறைய வாடகை வருதுன்னு. இங்க அப்படியா இருக்கு? எவன் கூடி இருந்தாலும் வாடகையை தர மாட்டேங்கிறானுங்களே. அவளையே படாதீங்க. இந்த மாசம் வாடகை நான் வாங்கி தரேன். ஒவ்வொரு மாசம் இப்படித்தான் சொல்றது. எங்க வாங்கி தர? இப்ப கொடுத்துட்டீங்கல்ல, பின்னாடி வாங்க. நீ போய் அந்த வேலையை பாரு. நான் பாதியில் விட்டு வந்தேன், மீதி போய் முடிச்சுட்டு வரேன். அப்பா என்னம்மா? நான் இன்ஸ்டிடியூட் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாடா கண்ணே. சரிப்பா. விஸ்வநாத் சார், ஸ்கூட்டர் தொடக்கிறீங்க போட்டிருக்கு. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன சார் கேள்வி? நான் தான் வீட்டு ஓனர், நீங்க வாடகைக்கு இருக்கிறீங்க. இன்னைக்கு தேதி 5. வாடகை கொடுத்தீங்கன்னா நான் சந்தோஷமா வாங்கிட்டு போயிடுவேன். 6 மாத வீட்டு வாடகை 1800. ஆமாங்க. கரண்ட் சார்ஜ் 180. ஆமாங்க. தண்ணி வரி 60. ஆமாங்க. முறவாசல் 60. ஆமாங்க. சிரிக்கிறாரு, சந்தோஷமா இருக்காரு போட்டிருக்கு. வாடகை இன்னைக்கு கொடுத்துருவாரு. யாரை கேட்கிறாய்? வாடகை கடிச்சு வச்சிருவேன். வாங்கண்ணே. நான் வரமாட்டேன். அண்ணா நான் இருக்கேன். நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. ஐயோ நான் வரவே மாட்டேன். எதற்கு கேட்கிறாய் கரண்ட் சார்ஜ்? வீட்டை கட்டினாயா? சிமெண்ட் பூசினாயா? செங்கல் எடுத்தாயா? இல்லை சுவருக்கு வெள்ளை எடுத்தாயா?
இல்லை நான் உனக்கு மாமனா மச்சானா? மானம் கெட்டவனே, மானம் கெட்டவனே. அடக்கே என்ன வசனத்தை விட்டாருனே. வாடகை இல்லை என்று ஒரு முறை சொன்னால் உரைக்கவில்லை, வைக்கவில்லை, ரோசமில்லை, ரோஷமில்லை. விட்டாரு. மாதம் வாடகை கேட்டு என் வீட்டு முன்வாசலில் வந்து நிற்பதை மறந்து விடு. இப்பொழுது நீ ஓடிவிடு, இல்லை என்றால் உன் பறகி தலை எகிரிவிடும். ஜாக்கிரதை. என்னங்க அண்டவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு? ஆபீஸ் போலாம். போறமா. ஐயோ, இது கவனம் இல்ல. நல்ல வேளை எட்டி நின்ன, இல்லன்னா மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போயிருப்பான். நான் கண்டவனா வாடகை கொடுக்க வக்கீல்ல திட்டிட்டு போறா பாத்தியா? அவன் என்னமோ மானம் கெட்டவனே, மச்சான் கெட்டவனே, மருமகன் கெட்டவனேங்கறான். அதெல்லாம் புது வசனமா இருக்கே. அடே இது புது வசனம் இல்ல, பழைய வசனம். கட்டபொம்மை சினிமா நேத்து நைட் ஷோ பாத்துருக்கான். இந்த வசனத்தை அப்படியே வீட்டுக்குள்ள போய் பேசினா பொண்டாட்டி செருப்பால் அடிப்பா. ஏமாந்தவங்க நம்ம தானே, அதான் நம்ம கிட்ட ஊத்திட்டு போறான். வாங்க அடுத்த வீட்டுக்கு போவோம். என்ன பிச்சைக்காரனா ஆக்கிட்டியா? வாடகை வசூல் பண்ணும்ல, வாங்க. இங்க பாரு, என் வாடகை பணம் எல்லாம் ட்ரம்மா உருண்டு போகுது. ஆஹா, இது என்னென்ன தரா? எகத்தாளா சுமாரா போய் கணேசிக்கார், நான் வீட்டுக்காரன் வந்திருக்கேன். என்னண்ணா கூப்பிட்டா? மாமி என்ன சொல்றாரு சாமி? என்ன விஷயம்ன்ற? வாடகை வாங்க வந்திருக்கேன்னு சொல்லுங்க. இப்ப தர முடியாதுங்கிறார். எப்ப தருவாருன்னு கேளுங்க. ஒரு 6-7 மாசம் போகட்டும்ங்கிறார். ரொம்ப தான் நீங்க ஆட்டாதீங்க மாமி. ஏன் ஒரு 6-7 வருஷம் சொல்றது தானே மாமி? செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாவது தவணை முறையில என் வாடகை கொடுக்க சொல்லுங்க மாமி. இப்ப என்ன சொல்றார்? என்ன தெரியுமா, ரொம்ப தொந்தரவு பண்ணி வாடகை கேட்டா உங்க பல்ல கலட்டணும்னு சொல்றாரு. நாங்க என்ன கட்டுப்பல்ல வச்சிருக்க கழட்டிட்டு போறதுக்கு? நீ சும்மா இருடா. சாமி இதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? தெரியலையே. எனக்கு தெரியும்டா. என்ன? 7 ஜென்மத்துக்கு உனக்கு வாடகை தர மாட்டேன்னு சொல்றான். டேய், இன்னைக்கு நான் 2 ஒண்ணு பாத்துறேன்டா சாமி. நான் கையெடுத்து கும்பிடுறேன், எனக்கு வாடகையே வேண்டாம். நீ வாசிக்கிறது பாட்டு காரணியா செத்தா போயிடும். யோ கோயம்புத்தூர்காரர வர்றாரா? விட செட்டப்பா வர்றாரு. இன்னைக்கு எப்படி வாடகை வசூல் பண்ணிட்டு போயிடலாம். வாங்க 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 வாங்க. வணக்கங்க. என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சும்மா அப்படியே ஜாலியா பேசி போலான்னு வந்தங்க. பேசலாம்ங்களே. அப்படியே வாடகை வசூல் பண்ணிட்டு போலான்னு வந்தங்க. வாடகை இல்லைங்க. இல்லையா? இருக்கு, கொடுங்க. ஏய் சாவித்ரி, அம்மா வாங்க. அதே என்ன அப்படி கத்துறீங்க? உள்ள அந்த ஏன் பேக் வச்சுக்கிற எடுத்துட்டு வா. ஆமா, அந்த கேன பாக்க எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பேக்கு. உள்ள 5000 ரூபாய் கட்டு வச்சிருக்கேன், பாத்து பத்திரம். இதுக்கு அப்புறம் எவனா திருடங்கட வந்து அடிச்சிட்டு போயிட போறானுங்க. கரெக்டா சொன்னமணி. அப்ப வரட்டா? வாங்க. வாருங்க. யோ என்னையா இது நியாயம்? வாடகை கேட்டா வச்சுமாட்டு போற? சே உங்க கூட பெரிய தொல்லையா போச்சு மாசமானா. நீங்க வந்து வாடகை கேக்குறது, நான் பதில் சொல்றது எவனால ஆகுறது? இன்னைக்கு 2ல ஒரு முடிவு பண்ணிடுவோம். ஆட இளவு மகனே, காசை போட்டு நாங்க வீட்டை கட்டிட்டு வாடகை கேட்டா அதுக்கு பதில் சொல்ல ஒரு கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு 2ல ஒண்ணு முடிவு பண்ணிடுவாங்க. உட்காரு உட்காருங்க. வாங்க உட்கார். இதே மாசம் நமக்கு சங்கடமா இருக்கு. இன்னைக்கு 2ல ஒண்ணு முடிவு பண்ணிடுறது. நான் என்னன்னு சொல்றேன்? எடியா கைய மேல வகுந்துருவேன். நான் ஆம்பளை ஆக்குன்னு நினைச்சேங்க. நினைப்ப ஏதோ பேசி முடிவெடுக்கலாம்னு. இந்த வீடு கட்டினது யாரு? கொத்தனாரு. வீட்டுக்கு சொந்தக்காரரு நானு. இந்த நிலை யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம் இல்ல, புறம்போக்கு. புறம்போக்கு. புறம்போக்கு நிலமா? இதை கட்டுறதுக்கு மொத்தம் என்ன செலவாச்சு? நான் அப்ப கட்டினது ஒரு 40,000 ரூபாய் ஆயிருக்கும். இது வரைக்கும் நானே 20,000 இருந்து 24,000 வரைக்கும் வாடகை கொடுத்துருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களை குடி வச்சது தப்புன்னு தெரியுது. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? உங்களுக்கு தெரியுமா ரெண்ட் கண்ட்ரோல் ஆபீஸ்? கோர்ட் தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போனா நீங்க 2 பேரும் ரோட்டுக்கு போகணும். நீங்க போங்க சார், நாங்க அம்மா கிட்ட பேசி முடிவு எடுத்துக்கிறோம். அம்மி எதுக்கு உள்ள போய் தாள் போடுங்க? இதுவே இல்லையா? பேசுவீங்க. டேய், இப்ப தெரியுதா இந்த காலனியை கெடுத்தது யாருன்னு? யாரு? இந்த கோயம்புத்தூர் குள்ளந்தான். இவன் தலையில ஒரு இடிய போட்டோம்னா எல்லாம் சரியா போயிடும். சரி வாங்க அடுத்து விடுவோம். என்னடா இந்த மாசம் எவனுமே வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான்? ஜலகண்டேஸ்வரு, முனிமா இந்தாங்க என் வாடகை. முனிமா, நீ ஒருத்திதாமா மாசம் வாடகை கரெக்டா குடுக்குற, வேற எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறான். என்னங்க வீட்டுக்கு சொந்தக்காரர் நீங்க, குடி இருக்கிறவங்க அவங்க. வாடகை கொடுங்கடா நாய்ங்களான்னு அதட்டி கேட்க வேண்டியதானே? அதட்டி என்ன அருவாள் எடுத்தே கேட்டுருவேன். அவன் என்னமோ வெள்ளக்காரனுக்கு பொறுத்த மாதிரி ஐ வில் மீட் கோர்ட்டுங்கிறான். நீங்களும் சொல்ல வேண்டியதானே ஐ வில் மீல்ஸ் கோர்ட், ஐ வில் மீல்ஸ் கோர்ட்னு. நான் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் குடியிருக்கிறான். இது வேற சட்டம், குடியிருக்கிறவங்க தான் வீடு சொந்தம்னு வந்திருக்கு. ஓஹோ, அது அப்படியா? நான் 20 வருஷமா இருக்கிறேனே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இல்லைங்க. என்னன்னு நீங்க இத போய் முடிமாட்ட சொல்லிட்டு? அவன் தெரியாம சொல்லிட்டேன்டா. அதுக்கு ஐயன் வீட்டு கொட்டு போகுது. ஐயோ, என்ன முனிசாமி? ராயப்பா எங்க போனோம்? உட்காரு. எங்கேயும் போல, உன்ன பக்கத்துல வந்தேன். அப்படியா? என்ன விஷயம்? நம்ம அண்ணன் ஜலண்டேஸ்வர் காலையில குடியிருக்கிற எந்த பேமணி வாடகை கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரே பிரச்சனை. எங்க அண்ணன் என்ன திட்டுறாரு, அவங்க ஓட வரட்டும். விரட்டிட்டா போச்சு.
என்னாலே முடியல, நீ விரட்ட போறியா? நாலு நல்ல ரவுடியா பாரியா? ரவுடியா? ஆ. அஜ்ஜோ, என்ன வச்சு காலி பண்ணா நாளைக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுமே. நீ சொல்றதும் வாசம் தான். இப்ப என்ன பண்றது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? உன்கிட்ட ஐடியாவா? வாடகை வசூல் பண்ண தானே? ஆமா. அப்படிதான் சொல்லு. உங்க காலனியில ஏதாவது காலி வீடு இருக்கா? ஏன் நீ வர போறியா? இருக்கா? இருக்கு. ஒரு வயசானவன் சின்ன பொண்ண கல்யாணம் பண்ணவனா பார்த்து இங்க குடி வச்சுட்டா மாசம் மாசம் வாடகை எப்படி வருதுன்னு தெரியுமா? யோ, வயசானவனுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வாடகைக்கு என்ன சம்பந்தம்? சாராய கடை பக்கத்துல சால்னா கடையும் கோயில் பக்கத்துல பூக்கடை இருந்தா வியாபாரம் எப்படி நடக்கும்? ஓஹோன்னு நடக்கும். அதே மாதிரி இவங்களை குடி வச்சா மாசம் மாசம் வாடகை தன்னால வரும். ஐயோ, மறுபடியும் சொல்றானே. புரியல? புரியல. டேய் 10 மணிக்கே வருவாங்கன்னு சொன்னேன், இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம். என்ன பொய் சொல்றியா? வர்ற பார்ட்டிட்ட நேத்து அட்வான்ஸ் வாங்கிட்டேன். ரொம்ப ஹை கிளாஸ், நம்மள மாதிரி இல்ல. நம்மள மாதிரி இல்லையா? ஒன்ன மாதிரி இல்லன்னு சொல்றா படுவா. என்ன கொள்ளுங்க, ஏதோ ஆட்டோ வருது. அத பாருங்க, அவங்கதான். வா நேரமா வந்து உட்காரு, உனக்கு பூ வாங்குறதுக்குள்ள என்ன தாச்சிருவேன். ஏன் ஜமுனா, இவங்கள பார்த்தா உனக்கு என்ன தோணுது? மாமனார் மருமக மாதிரி தோணுது. அப்ப மக எங்க? ஏனுங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கு புதுசா கல்யாணமான சோடி வரப்போகுதுன்னு ராயப்பன் சொன்னா, இவங்கள பார்த்தா சோடி மாதிரி தெரியலையே. என்ன இவ ரெண்டு பேரையும் பார்த்தா புருஷன் பொண்டாட்டி மாதிரி இன்னைக்கு தோண வேண்டாம், பொண்ணு தோப்புனார் மாதிரி என்ன தோன்றது? என்னங்க, இதுதான் நம்ம குடியிருக்க போற காலனி. பிடிச்சிருக்குங்களா? வாங்க வாங்க, நான் தான் இந்த வீட்டு ஓனர் ஜலகண்டேஸ்வரர். நீங்க நேத்துக்கு வந்து இந்த வீட்டை பார்த்துட்டு போனதா தம்பி சொன்னா. அப்புறம் இந்த வாடகை அட்வான்ஸ் எல்லாம் சொல்லிருப்பானே சொன்னாரு. என்ன வெறும் பெட்டியோட மட்டும் வந்திருக்கீங்க? அப்புறம் இந்த தட்டுமுட்டு ஜாமான் எல்லாம் காணோம். அதெல்லாம் பின்னாடி வேலை வருதுனே. அது வந்தானே வரலன்னா நமக்கு வாடகை வந்தா ஓகே. அதெல்லாம் கரெக்டா வந்துரும். இனிமே எல்லாரும் வீட்டு வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்க. இந்தாங்க வீட்டு சாவி. இருக்கு இருக்கு. டேய் பெட்டி பிடிக்கிற தூக்கு. வாங்க வாங்க. உஷா கண்ணு, முனிமா நீ இங்கே இருக்க? ஆமா, ஏ ராசாத்தி, நீ அங்க குடி வர்ற? நான் யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன சுந்தரம், உன் தங்கச்சி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொன்ன? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஏய் முனி, என்ன பாஸ்தா ரொம்ப தான் கொட்றிய? முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவா? நான் வேலை செய்யறது இவங்க ஆபீஸ்ல தான், நான் சாப்பாடு கொண்டு போய் குடுக்கறது இவங்க ஆபீஸ்ல தான். அந்த ஆபீஸ்க்கே மேனேஜர் அம்மையா. ஏ சாவித்ரி, பத்மினி, ஜமுனா எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க. வந்துட்டீங்களா? எல்லாம் ஜோரா ஒரு முறை கையை தட்டுங்க. முனிமா கம்பி மேல நடந்து வித்த காட்ட போறோம். ஜலகண்டேஸ்வரே, இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. இது பாருங்கம்மா, சின்ன பொண்ணு இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நம்ம காலனிக்கு புதுசா குடி வந்தவங்க தானே எல்லாரும் ஒதுங்கி இருந்துராம, நம்ம எல்லாம் எப்படி தாயா பிள்ளை ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கிறோமோ அதே மாதிரி அதுக்கிட்டே இருங்க. இதுக்கு தான் முனியமா வேணுங்கிறது. நம்ம எல்லாம் எப்பவும் ஒண்ணுக்குள்ள கண்ணு கண்ணுக்குள்ள பண்ணுன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவேன். அப்படியே அப்பா கட்டி இல்ல அண்ணன் கட்டி சொல்லுவேன். ராயப்பா, என்னப்பா கதவு தரப்பா? எல்லாரும் வாங்க வாங்க போங்கப்பா. என்னண்ணே சோமா உட்காந்துருக்கீங்க? அரபி கடலுக்கு பாலை எப்படி கட்டுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா, நாட்டுல குண்டு எங்கெங்கயோ போடுறாங்க, அதுல ஒன்ன வாங்கிட்டு வந்து நம்ம காலனில போட்டா கூண்டோட கைலாசம் போட வேண்டியதான். அப்புறம் குடியிருக்க ஒரு பையன் இருக்க மாட்டான். வாடகை கொடுக்க வக்கில்லாத நாயகி இருந்தா என்ன போனா என்ன, போய் தொலைட்டு மேடா. அவங்க மட்டும் இல்ல, நம்மள சேர்ந்து போகணும். புரியா பேசிக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. யாரு இவங்கள பத்தி புரியாம நான் பேசுறேன்னா? போடா. என்னமோ இந்த புது ஜோடிக்கு இந்த காலனி குடி வந்தா அப்படியே எல்லாரும் மாசம் மாசம் வாடகை கரெக்டா கொடுத்துருவாங்கன்னு சொன்னீங்க. எனக்கு தெரியாதா? இவங்கள பார்த்தா யாரா கொடுக்க போறா? அங்கதான் விஷயமே இருக்கு. என்ன? எல்லாரும் மாசம் மாசம் உங்களுக்கு வாடகை கொடுக்கத்தான் போறாங்க, நீங்க வாங்கத்தான் போறீங்க. குடுக்கலன்னா வாங்கி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. 100 ரூபாய் கமிஷன் கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. எனக்கு வாங்கி கொடுத்தா 100 ரூபாய் கமிஷன். அப்படி நீ வாங்கி கொடுக்கல, நான் நீ இந்த காலனிலே இருக்க முடியாது, எகிரிடுவேன். அடி செருப்பால. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் வீடு தேடி வந்து என் பையன் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்பேன். கணக்குல ஒரு சந்தேகம். கணக்குல சந்தேகம்னா வாத்தியார்ட்ட போய் கேளு. இவன் வாத்தியாரா? இல்ல, என் பையனை நீ கணக்கு பண்ண வந்திருக்க. உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பத்தி தெரியாதா? உங்க அம்மாவை பத்தி தெரியாதா? உங்க பாட்டியை பத்தி தெரியாதா? உன்னை ஊர் மேய பெத்து இருக்காங்க. தச்சை போடி. டேய் படது பக்கம். உக்காடி, இன்னைக்கு அவன ரெண்டுல ஒண்ணு நான் பாத்துறேன்டா. அப்பா, என்னம்மா? நம்ம வீட்டுக்காரர் வீட்டுக்கு நான் போன் பண்ண போனேன்னா அவர் பையனை நான் லவ் பண்றேன்னு சொல்லி உங்களையும் அம்மாவையும் அவர் கண்டபடி திட்டுறாருப்பா. யாரு?
அந்த ஜலகண்டேஸ்வர ராஸ்கோலா? டேய் லவுட் ஸ்பீக்கரே, டேய் டுபாக்குரே, யார்கிட்ட உன் வேலையை காமிக்கிற? முதல்ல என் பொண்ண லவ் பண்ற அளவுக்கு உன் பையனுக்கு மூஞ்சும் முகர கட்டி இருக்குதாடா? அந்த புறம்போக்கு நாய் ஜொல்லு விட்டுக்கிட்டு என் பொண்ணு பின்னாடி தெரியுது. அதுக்காக நீ யாரா என் பொண்ணை திட்டுறது? கரிச்சட்டி நாய. சின்ன விஷயத்து போய் எதுனா சின்ன விஷயம்? வாடகை கொடுக்க வக்கீலாத இந்த நாய் வயசு பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்பி என் வீட்டு பையனை செட்டப் பண்ண பாக்குறான். இது எவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம். ஏய் விஸ்வா, இந்த சைட் அடிக்கிற விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன். டேய், இது வரைக்கும் என் பொண்ணு அழுததே கிடையாது. இன்னைக்கு நீங்க அழ வச்சிட்டீங்க. உனக்காச்சு எனக்காச்சு. டேய், உன் மண்டிய பொழுது மசாலா எடுக்காம விடுறது இல்ல. தூக்கு இல்ல, தூக்கிட. டேய் கம்பெடுத்து வேண்டாங்க. அந்த அளவுக்கு கொஞ்சம் நீ பார். இது வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியை நான் மீச்சது இல்ல. இன்னைக்கு என்ன மிதிக்க வச்சுட்ட. உன்னை நான் உதைக்காம விடுறது இல்ல. டேய், நீ போய் அந்த அருவா எடுத்து வாடா. நீ போய் எடுத்து வாடா. நீங்க குத்திங்க வெட்டிங்க எனக்கு தெரியாது. டேய், உன்கிட்ட என்ன சொல்றது? எனக்கு கை இல்லையா? நானே போய் எடுத்து வரேன். டேய், நான் வீடு கட்டறேன் பா. டேய், வீடு கட்டுவ நீ. வாடகை கொடுக்க வக்கீலா இருந்தா நீ வீடு கட்டற. என்னங்க? ஏய், ஏய், நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கதவை வெளிய எடுத்து தாப்ப போட்டுக்க. மத்தத நான் பாத்துக்கறேன். ஒரே இன்னைக்கு அவனை வாங்கத்து போடாண்டி. என்னங்க? நான் சொல்றத கேளுங்க. ஏய், நான் அருவாளை வந்து அப்புறம் பேசிக்கிறேன்டா. சலாம் அலைக்கும். டேய் விஸ்வநாதா, பார் இத அருவாளை வெட்டி போடுவேன். வெட்டறவனா இருந்தா வெளிய வந்து வெட்டலாம். எப்படா வெளிய வர்றது? கதவை பூட்டிட்டாங்கடா. இல்லனா நான் அப்பவே வெட்டி இருப்பேன். உள்ள இருந்துகிட்ட கரிகாயடா வெட்ட போறேன். இங்க வா, ஜன்னல் ஓரமா வா. 8 வரைக்கும் வெட்டறேன். வாடா. டேய் வரா வரா, வெட்டி போடுவேன் சொன்னா கேளு. ஜமுனா, ஜலகண்டேஸ்வரன் என்ன வெட்டுறதுக்கு அருவாள் எடுத்துட்டு வந்துட்டான். ஜமுனா, அந்தால என்னங்க எடுத்துட்டு வர்றது? நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அருவா. வெட்டுங்க. ஐயோ, அப்ப வெட்டிலான்றியா? என்ன வாழ்த்தி வழி அனுப்பு ஜமுனா. பாரு, எந்த பஸ் எங்க போறது தெரியாமல பொண்ணுக்கு போன பின்னாலேயே பாஞ்சிட்டானே. டேய் இருங்கடா, நானும் வர்றேன். என்னடா இது? சார் அது வந்து என்னடா வந்து? ஏங்க அவர் அடிச்சீங்க? என்னம்மா, எல்லாம் உனக்காக தாம்மா. பட்ட பகல்ல இப்படி ஒராசிட்டு நிக்கிறா, பார்க்காம நிக்கிறிய. அவர் என் புருஷன். புருஷனா? என்னடா அது? வீட்டுல செய்ய வேண்டியதெல்லாம் இங்க வந்து செய்றீங்க. போ. ஒராச வேண்டிய மூஞ்சிதான். ஏற்கனவே ஒராசன மாதிரி இருக்கு. இத போய் ஏன்டா இங்க வந்து ஒராசுறீங்க? என்னங்க? என்னங்க? நீங்களா? எங்க இந்த பக்கம்? கரண்ட் பில் கட்டி வந்தங்க. அப்படியா? உட்காருங்க. ஐயோ வேணாங்க, இது லேடி சீட்டுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள என்னங்க? கம்பல் பண்றீங்க. வந்த வேலையெல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சதுங்க. யோ, என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க, இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். தப்பு உண்மையை தான் சொன்னேன். யோ, என்ன அது லேடி சீட்ல உட்கார்ந்திருக்க? எந்திரியா. ஐயோ பரவாயில்லைங்க, அவர் எங்க வீட்டுக்காரர் தான். ஏங்க, இத்தனை பேருக்கு முன்னால என்ன வீட்டுக்காரன்னு சொல்லிட்டீங்களே. இதுல என்னங்க தப்பு? உண்மையை தான் சொன்னேன். இந்தாங்க பால். பால் வேண்டாம் கண்ணே. பால் குடிக்க கசக்குதா? ஆமாம் கண்ணே, பால் கசக்கிறது, பழம் புளிக்கிறது. பருவமங்கையின் பஞ்சனை ஒன்றுதான் எனக்கு இன்பமாக இருக்கின்றது. பரவாயில்லையே, நமக்கு கல்யாணம் ஆன புதுசுல பேசினதெல்லாம் மறக்காம அப்படியே வச்சிருக்கீங்களே. ஏய், நீயாடி இவ்வளவு நேரம் பேசுறது? பாலை குடிச்சு படுக்கிற வயசாடி இது. ஓடி. நான் எங்கேயோ இன்பக்கடலில் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீர்கள். அப்ப பாலு? பூனை கூத்து, அது நக்கிட்டு போகட்டும். பூனை நக்கலன்னா நீ நக்கிட்டு அது பக்கத்திலேயே படுத்துக்கோ. நான் வரமாட்டேன். வாடகை கொடுப்பாங்க. நான் வரமாட்டேன். நம்ம வீடு தானே. நான் வரமாட்டேன். வாங்கண்ணே. வேணாம்டா. ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காம்பவுண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே, நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல. இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ். வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்க கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரங்காலம் வந்தாச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. டேய் விஸ்வநாதா, வாடா, வீட்டுக்காரர் வந்திருக்காரு. பரதேசி,
என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட இப்படிதான் கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கேன், தைரியமா கூப்பிடுங்க. சரி நீ இப்படி வா. டேய் விஸ்வநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜெகதேஸ்வரா. என்ன விஸ்வநாதன் சார்? ஒண்ணு இல்லைங்க. வாடகை கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏய் ராயப்பா, நீதானா? நான் தானா? விஸ்வநாதன் தானா? 100 ரூபாய் ஏத்துங்க. அடுத்த மாசத்துல 100 ரூபாய் ஜாஸ்தி. ஜலகண்டேசா, நீ 200 ரூபாய் ஏத்துவேன்னு நினைச்ச. பரவாயில்ல, நீ 100 ரூபாய் தான் ஏத்திருக்கிற. நான் என்ன அவ்வளவு விவரம் கேட்டவனா? நேத்தே பேப்பர்ல படிச்சதே, தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சுட்டு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். என்னது வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி சரி பண்ணு. இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணுங்க. ஆமாயா காலி பண்ணுங்க. அட வாங்க. அடுத்த மாதிரி ரெடியாடா. கூப்பிடுறா. வாங்கங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனாவா? இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியாவா? ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா இல்லையா? ஐயோமா தரேன் நானு. நான் தரேன். தரேன். உன் பொண்டாட்டி வாய் அடைக்க சொல்லு. இல்லன்னா 150. யாருக்கு வாடகை ஜாஸ்தி? யார் கேட்டு ஒத்துக்கிட்டீங்க? முடியாது சொல்லுங்க. ஓரமா சொல்றேன், நீ உள்ள போ. நம்ப மிளகா தின்னா பூச்சி வச்சிரு போங்கடா அட்டால. வாடகை வாடகை. வாடகையா? என்ன வாடகை? எதுக்கு வாடகை? புருஷனை கூப்பிட சொல்லுங்க. உன் புருஷனை கூப்பிடுமா? ஏன் என் திருசா வந்தா மட்டும் கொடுத்துருவாராக்கு? கூப்பிடுமா? கூப்பிடுறேன். மாமா மாமாய். மாமா வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை கேட்காம வேற என்னடி கேட்பாரு? ஐயோ நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன். கரெக்டா வாடகை கொடுத்துருவனுட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழிச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பா கட்ட வீடா இல்ல எங்க அப்பா கட்ட வீடா? ஏங்க உங்க அப்பா கட்ட வீடு தானே? ஓ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் கொத்தனார் கட்டின வீடு. மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினேனுங்க? உங்களுக்கு வாடகை தானே வேணும். இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட், சட்டம், ரோடுன்னு எல்லாம் பேசுன. அது அன்னைக்கு புத்தி ரோசனை எல்லாம் பேசிட்டுங்க. ஓ, இப்ப புத்தி ரோசனை வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசத்துல இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்க. அத நீ கரெக்டா கொடுத்துறணும். சரி. அப்புறம் நீ கொடுத்துறது எனக்கு பிடிக்கல. என்ன மிளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி மிளகாய் இங்க காய வச்ச? அப்புறம் என்ன புள்ளை பெருக்காத மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடாப்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்கேன். நீங்க வைக்காதுங்க. நீங்க ஏங்க போடவையாவது கட்டலாங்களா? போங்க நீங்க. கட்டினா என்ன கட்டாடி இறக்கணுமா? அட போயா, வாடி போயா கூட்டிட்டு. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? தயாரா? வீட்டுக்காரரு. அப்ப காலை கீழே போட சொல்லு. வாங்க உட்காருங்க, திண்ணையில உட்காருங்க. என்ன கிண்டல் பண்ற நீ? என்ன காபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா, என்ன சாப்பிடுறீங்க? முட்டை குருமாவும் பாயா வேணும். மாமியை ரெடி பண்ண சொல்லு. உங்களுக்கு ரொம்ப தமாஷா ஏரியா வெட்டிடுவேன். யோ வாடகை உடையா? வாடகை தானே ரெடியா இருக்கு. இந்தாங்க வாடகை. ஏய் கண்டிஷன் எல்லாம் சொல்றா. இங்க பாருங்க, முன்ன மாதிரி இல்ல. இப்ப சட்டத்திட்டம்லாம் மாறி இருக்கு. சரி. மாசம் 5ஆம் தேதி ஆனா வாடகை கொடுத்துறணும். கொடுத்துறேன். இல்ல சாமான் சட்டம்லாம் வெளியே போகும். இல்ல வேணாம், 4ஆம் தேதி ராத்திரியே கொண்டு வந்து கொடுத்துறேன். வாடகை ஏத்துன்னு சொன்னியா? அப்புறம் 100 ரூபாய் ஏத்தி இருக்கு. 100 ரூபாய். ஆமா. 100 ரூபாய் தானே? யாருக்கு வேணும் 100 ரூபாய் பிச்சை காசு? ஏத்துறா. சரி உங்களுக்கா 101. சரி வந்து கொடுத்துறேன். நான் இனிமே உன் வீட்டை தேடி வரமாட்டேன். வேண்டாம், நான் உங்க வீடு தேடி வந்து கொடுத்துறேன். போதுமா? கால் மேல கால் போட்டு உட்காருவியா? போட மாட்டேன். உள்ள போட்டு மரியாதை. உஷா முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டு பார்த்தாங்க பாவீங்க. என்ன உஷாமா, உங்களுக்கு ஒரு தனியா சொல்லணுமா? வாடகை விடுமா? யாருகிட்ட போய் வாடகை கேட்கிறேன்? அப்பீர் வாப்பி வாடகை கேட்கிறேன். பணமாடா முக்கியம்? பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷால் கிடைப்பாங்களா? வாடகை நீங்க மெதுவாவே கொடுங்க. என்னங்க நீங்க? நாங்க உங்க வீட்டுல குடியிருக்கும் போது வாடகை கொடுத்ததுன்னு ஆகும். வாடகை என்னங்க பொல்லாத வாடகை? வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? எது? டே, இந்த காலனிலேயே இவங்க குடியிருக்கிற வீடு தான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவம் மாறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. உன் பிச்சைக்கார புத்தி ஒண்ணு விட்டு போதா பாரு. கையா அந்த பிச்சு போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. ஏங்க நல்லா யோசனை பண்ணிக்கிட்டீங்களா? டேய், நான் யோசனை பண்ணிட்டேன். நீ போ போடா.
உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கி என்னங்க நீங்க இவர் ஏன் இப்படி பேசிட்டு போறாரு? ஏய் ராயப்பா, என்னடா ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துட்டானுங்க. ஏதாவது பில்லி சூனியம் வச்சிட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கம்சன் ஓட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்கு தான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோளா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு கன்னிமேராவில கட்டிங் வெட்ட போறேன். நாய் கேட்ட கேட்டுக்கு சோளா ஹோட்டல்ல சோறு, கன்னிமேராவில கட்டிங். பாத்து ஆப்பிரிக்கா குரங்கு தப்பிச்சு வந்துச்சுன்னு புடிச்சு மிருகத்தோட மிருகமா வச்சிட போறாங்க. போடா. ஐயோ அம்மா, தெரியாம பட்டுச்சுங்க. ஐ அம் சோ சாரி. ஐயோ ரத்தம் வருதே. ஐயோ ஏங்க அடி பலமா பட்டுச்சா? நான் அடிபட்டதுக்காக அழலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேனுங்க. என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க. அது கூட பரவாயில்லைங்க. 1500 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவையோட முந்தாடி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சுட்டீங்களே, அத நான் என்னன்னுக்கே சொல்லுவேன். ஐயோ என்னங்க நீங்க, அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது தானே, இதுக்கு போய் முந்தானே அதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தானி மூஞ்சில படலையேன்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறான், எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கான், எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முந்தானி என் மூஞ்சில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவர்தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்? நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வெக்கப்படுவா. இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைஸா அங்க வந்துருங்க. அப்புறம் நம்ம வேணாங்க, நாம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்ட்டுங்க. உங்க ஐடியாவே ஐடியா. மெட்ராஸ் வெயில ஹாட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் ஃபார் ஐ அம் கொடைக்கானல். வரட்டுங்களா? ஹாய் ஹாய்.